பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகிறோம். குரு பயிற்சி பலன்கள் இன்னைக்கு 12வது நாள், 12வது ராசி மீனராசி. மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மீனராசிங்கிறதே குருவோட வீடு, குருவின் வீடு மீனராசி. அதுல பிறந்தவர்களுக்கு குரு எப்படி என்ன பண்ணணும், நல்லதுதான் பண்ணணும். குருவின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு குரு நன்மை தான் செய்யும். நீங்கள் குருவின் வீட்டில் பிறந்தவர்கள், மீனராசிக்காரங்கள்லாம் குருவோட வீட்டுல பிறந்தவங்க. அதனால குருவுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்கலாம். உரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. உரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி, இதுல பிறந்தவங்க மீனராசி. இந்த மீனராசி யாருடைய வீடு? குருவோட வீடு. குரு எங்க போயிருக்காரு? 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் சென்றிருக்கிறார். 3ஆம் இடம் நல்லதா? நான் ஒண்ணும் செய்யாது, நல்லதெல்லாம் இல்ல, சாதாரணம் தான், ரொம்ப சும்மா இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவு வீடு. அதுல குரு போயிருக்கிறது அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது. ஆனால் குருவின் பார்வை நன்மை செய்யும் என்பதிலே உறுதியாக நம்பலாம். குருவின் பார்வை எந்த இடங்களை பார்க்க போகிறது? இப்பொழுது மீனராசிக்கு எந்த இடத்தை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு பார்க்கும்? குரு 3 பயிற்சி, 3ல இருந்து எங்கெல்லாம் பாருங்கன்னா 7, 9, 11, 7, 9, 11 ஆகிய வீடுகளை குரு பார்க்கிறது. 7ஆம் இடம் என்பது திருமணம், 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. அதுல இன்னொரு பலன், 8ஆம் இடத்துல புகழ், வெளிவட்டார பழக்கம், சொசைட்டியில எப்படி இருக்கீங்க, வாட் இஸ் யுவர் சோசியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்திலே உங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா, மரியாதை இருக்கிறதா, சமூக அந்தஸ்து ஏற்படுமா, அதெல்லாம் 7ஆம் இடம் சொல்லும். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். நீங்கள் புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது 40, 50 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆனவங்களாலும் சரி, இப்ப ஒத்துமைனா அப்படி ஒரு ஒத்துமை, சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். ஒருத்தருக்கு அப்படியே தங்கத்தட்டுல சம்பாதிக்க வச்சு தாங்குறாம்பாங்க. அந்த மாதிரி எங்க சார் மாதிரி கிடையவே கிடையாது. வீட்டுக்கார இருக்காரு, ரொம்ப நல்லவர் அப்படிம்பாங்க. எப்போ 45 வருஷம் கழிச்சு அவரு அதுக்கு மேல அவர் மனைவி மேல அப்படியே உசுரே வச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு நேசம், ஒரு பாசம், ஒரு பற்றுதல், ஒரு புரிந்து கொள்ளுதல், அது ரொம்ப ஜாஸ்தியா. அதனால வீடு கலகலப்பா இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கு, சண்டை சச்சரவே கிடையாது வீட்டுல. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய வீட்டுல எப்ப பாரு ஏதாவது சண்டை சச்சரவு இருந்துட்டே இருக்கு சார். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் உட்காந்து வெளியில ரூம்ல பேசிக்கோம். உள் ரூம்ல அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, நான் வீட்டுக்கு அப்பதான் போயிருக்கேன், என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க இப்ப ஒரு காஃபி கொடு, மெகட்ரா வந்திருக்காரு, நான் காஃபி கொடு அப்படின்னாரு. அங்கன்னு ஒண்ணுமே சத்தமே இல்லை, பர்த்டே ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு டம்ளர் விழுது, பக்கத்துல விழுது, டம்ளர் டிஸ்டர்ப் அம்மா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பிடிச்ச ஓட்டம் அங்க இருந்து ஓடு ஓடிட்டேன். எப்படியா நீங்க குடும்பம் நடத்துறேன்னு கேட்டேன். எப்படி சார் நீங்க குடும்பம் நடத்துறீங்க? டம்ளர் வச்சு அடிக்கிற உள்ளே இருந்து ஒய்ஃப். நான் வாயே தரல, அதுதான் எனக்கு கால் சொல்லி சொன்னார். அதுல பதில் அங்கிருந்து வருது. அந்த மாதிரி எல்லாம் சில தம்பதிகள்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்கெல்லாம் அம்மாவும் வாழ்க்கை ஓட்டிருக்காங்க ரொம்ப வருஷம். பாவம். அங்குலா பெண்டில் அப்படியே கொடிது குடிது அங்குலா பெண்டில் அதனும் கொடிது அவர்களுக்கால் 9 தானே. ரொம்ப அழகா சொல்லுவாங்க அவையார் இந்த பாட்டு. கொடிது குடிது இளமையில் வறுமை, கொடிது குடிது வறுமை கொடிது, அதனும் கொடிது இளமையில் வறுமை, அதனும் கொடிது அன்பிலா பெண்டில். அன்பே இல்லாத பெண்கள் தான் ரொம்ப கொடுமையும். அதனும் கொடிது அன்பிலா பெண்டில், அதனும் கொடிது அவர் கையால் 9 தானே. அந்த மாதிரி எல்லாம் சில பேர்லாம் சிரமப்பட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி நடக்குது சில இடங்கள்ல. நீங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சரி, அப்புறம் வேற என்னெல்லாம் நன்மை செய்யும்? அந்த 3ஆம் இடத்துல இருந்து குரு எங்கெல்லாம் பார்க்குது? 7, 9, அடுத்து 7 விட்டு அடுத்து 9 பார்க்குது. 9ஆம் இடம்ங்கிறது பொதுவா எல்லா விதமான நன்மைகளையும் குறிக்கும் இடம். பாக்கியஸ்தானம், பாக்கியங்கள். பாக்கியம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான நல்ல விஷயங்கள், அது எல்லாத்தையுமே பாக்கியம். ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே நீ எந்த பாக்கியம் பண்ணிருக்க, இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்குது. அந்த பாக்கியம் என்றால் நாம் செய்த தவ பயனால், பல ஜென்மாக்களிலே நம்ம செய்த புண்ணியத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பேறுகள். நற்பேறு, பேரு தினம் பெரியது, பேரு சின்னது இல்லை, பெரியது. பேரு என்றால் பாக்கியம். பேரு சின்னது போட்டா நேர், உன் பேரு என்ன, அந்த பேரு. பேரு பெரியது போட்டா நற்பேரு, பாக்கியம். அதெல்லாத்தையும் இந்த குரு பார்வை வாங்கி கொடுக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் கிடைத்தற்கரிய நற்பேறுகள், நற்புகழ், செல்வம், ஆரோக்கியம், குடும்பத்தில்
சந்தான விருத்தி, குடும்பத்திலே லட்சுமி கடாட்சி நிரந்தரமாக இருத்தல். ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவீங்க. காரே இது வரைக்கும் வாங்கல, 2 வீலர் தான் ஓட்டிட்டு இருக்கோம். இப்ப 2 வீலர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 4 வீலர் வாங்குவீங்க. இந்த 2 வீலர் வச்சுட்டு கூடுதலா கார் வாங்குவீங்க. சிலரெல்லாம் வீட்டுல வந்து ஒரு கார் வச்சிருப்பாங்க, 2 வீலரும் இருக்கும், 3 வீலர் வச்சிருக்காங்க. 3 வீலர் எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஆட்டோ வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் இந்த சந்து புத்தான இடமா இருக்கும், அங்கெல்லாம் வந்து காரே எடுத்துட்டு போக முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியாவா இருக்கும். மார்க்கெட் கிட்ட அங்க போய் நாங்க வந்து மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றோம், பழம் வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். அங்க போறதுக்கு ஆட்டோ தான் சொல்லுவாங்க. அங்க ஒரு பிரைவேட் ஆட்டோ வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல நார்த் இந்தியன்ஸ் அவங்க ஒரு பிரைவேட் ஆட்டோ வச்சிருக்காங்க, ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு ஆட்டோ. அதுல கடைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, சந்து புத்துல எல்லாம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அதுல போவாங்க. வெளியில போறதுக்கு ஃபேமிலியோட போறதுக்கு மட்டும் கார், பசங்க வெளியே போனோம்னா 2 வீலர். எவ்வளவு சிக்கல் முடிக்கிறாங்க. அந்த மாதிரி புதிதாக பல வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மீனராசிக்கு ஏற்படும். நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாலும் அது இதே ரோட்ல தான் ஓட போகுது. இந்த ரோடுல டிராபிக் இப்படிதான் இருக்கும். நான் காஸ்ட்லி கார் வாங்கிட்டேனால வழி விடனே அவனும் வழி விட மாட்டான். நீ கார் எவ்வளவு ரூபாய் கொடுத்துப்பாங்க. நாங்க இப்படிதான் போயிட்டு இருக்கோம், மெதுவாக தான் நடந்து போன ரோட்ல எல்லாரும் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்கள் லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் வாங்கலாம். இப்போது மீனராசிக்கு அதுக்கு பாக்கியம் இருக்கு. லக்ஸுரி ஹவுஸ், லக்ஸுரி கார்ஸ், ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்போது ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்கினா இப்ப நிறைய பணம் வந்தா தான் வாங்குவோம். மனுஷனுடைய தேவைக்கு மேல, தேவைக்கு எவ்வளவு வேணுமோ அது வந்து அதுவும் இன்னும் எக்ஸஸா நிறைய வந்தாக்க சரி கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கும். அப்பதான் என்ன பண்ணும். அப்ப பெரிய வருமானத்தை கொடுக்க போகிறது இந்த குரு பேச்சர்கள் இதற்கு புரியுது. ஏன்னா 7, 9, 11 பாக்குது. 11 லாபஸ்தானம், பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா பணம் வரும். 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறது இன்னும் 1 வருடத்திற்கு. எனவே பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வியாபாரத்திலே பெரிய வளர்த்தப்படும், பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும், ரொம்ப பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். யார்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப வந்து அவசரமா ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் ஆளையே காணுங்க, எங்க போனான்னு தெரியுங்களா? இப்ப ஒருவர் வந்து அந்த 5 ரூபாய் கொடுத்துருவார். சின்ன 5 ரூபாயா பெரிய 5 ரூபாய் எனக்கு தெரியாது. நீங்க கொடுத்த காசு திருப்பம். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும், குடும்பத்தில் யாருக்கு திருமணமாகவில்லையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும், பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கல்வி பயிலும் எதிரே உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது அதிகமாக நன்மை நடைபெறும். உங்க வீட்டுல யாராவது வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சிரமப்படாம இருப்பாங்க வீட்டுல. இனிமே அவங்க எழுந்து ஓடி ஆடி வேலை செய்ய போறது இல்லை, வயசாயிடுச்சு. அட்லீஸ்ட் கஷ்டப்படாம இருக்கணும்ல. நமக்கு வீட்டுல ஒரு வயசானவங்களை வச்சு அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அவங்க ஒரு சாத்தை பயந்து விட்டு அவ்வளவு சாதம் சாப்பிடாது, இது மேல சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசானவங்க துளிதான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேல இறங்காது. அவங்களுக்கு ஆனா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வயசானவங்க யாராவது இருந்து அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். வீட்டுல வயசானவங்க வந்து அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். எங்க பாட்டி 98 வயசு இருக்கு, 97 முடிஞ்சு 98 ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டா வைகுண்ட ஏகாதசிக்கு she passed away 1978ல. ரிமெம்பர் கரெக்ட் 78 வைகுண்ட ஏகாதசிக்கு எங்க பாட்டி காலம். அப்ப அவங்களுக்கு 98 வயசு. இப்ப 1880 பிறந்திருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி வயசானவங்க வீட்டுல இருந்தா ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அந்த மாதிரி வந்து பெரியவனெல்லாம் வீட்டுல வச்சு நம்ம காப்பாத்துறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடுப்பு நடக்கும். புண்ணியம் பண்ணிருந்தாலும் அந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஃபேமிலியில எல்லாருமே 100 டச் பண்ணிருக்காங்க. அது வந்து பரம்பரையா வரணும். அது வந்து ஒரு சில ஜாதகத்துல பார்த்தாக்கா அது தெரியாது. அவங்க பரம்பரையில எல்லாருமே 100 டச் பண்றவங்களா இருப்பாங்க. அது வந்து ஜெனட்டிக், அது பரம்பரையா ஹெரிடிட்டரியா வருது. இட் இஸ் ஹெரிடிட்டரி யோகம். ஒன்னும் வியாதியெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது, சாதாரணமா இருப்பாங்க. தாத்தாக்கு என்ன வயசுன்னா அவருக்கு 94 பார்த்தா அவர் நடந்துட்டு இருப்பாரு. அவங்க வீட்டுல போட்டு பேப்பர்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு, கிட்ட வச்சு பேப்பர் படிப்பாரு. 93 வயசுலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்த்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி வீட்டுல பெரியவங்களா இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு யோகம். அந்த மாதிரி யோகத்தை எல்லாம் இந்த குரு பயிற்சி இப்ப மீனராசிக்கு கொடுக்கும். வயசானவங்க பெரியவங்களை வச்சு சம்ரட்சணம் பண்றது ஒரு பெரிய புண்ணியம். கோ சம்ரட்சணத்தோட உயர்ந்தது விருத்த சம்ரட்சணம்னு சொல்லியிருக்கு. விருத்த சம்ரட்சணம் பண்ணா 100 கோ சம்ரட்சணம் பண்ணதுக்கு சமம் எங்க அப்பா சொல்லுவோம். எங்க பாட்டி எங்கன்னா தமாஷா கிண்டல் பண்ணுவோம், சொல்லுவார் நல்லா பேசாத, விருத்த சம்ரட்சணம் பண்ணா 100 கோ சம்ரட்சணம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம் எல்லாம் இப்ப மீனராசிக்கு கிடைக்க போகுது.
எனவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள். செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும். விருத்த சம்பருஷனம்னா 100 கோ சம்பருஷம் சமம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாருன்னு சொன்னேன். இந்த பாயிண்ட் இப்ப ஞாபகம் வந்தது நீ பேசும்போது. நீங்க என்னங்கன்னா சர்வசாதாரணமா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு வராங்க. எப்படி மனசு வருது அந்த பசங்களுக்கு தெரியல. இருக்கா சோ சாரி. நான் அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து அழுவ வரும். பெத்து வளர்த்து பால் ஊட்டி சீராட்டி மம்மம் பிசைஞ்சு ஊட்டி படிக்க வச்சு ஏபிசிடில இருந்து அக்காயில இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாங்க, பென்ஷன் இல்லைங்கிறதுக்காகவா இல்லை என்ன ரீசன்? பசங்க எல்லாம் கொண்டு போய் பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் விடுறதுங்கிறது ஒரு பெரிய கொடுமை. அதை தடுத்து நிறுத்தணும். முதியோர் இல்லம் அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னா தமிழ்நாடு. வெட்கக்கேடு. தமிழ்நாட்டுலதான் முதியோர் இல்லம் அதிகமா இருக்கும். அவங்க கூட என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து பெற்றோர்களை பாத்துக்கல. ஏன்? முதியோர்களை பாதுகாத்தால் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் மிகப்பெரியது. அந்த பாக்கியம் இப்பொழுது மீனராசிக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை வச்சு காப்பாத்துங்க. அது உங்களுடைய 7 தலைமுறையை காப்பாற்றும். பின்னால வரப்போற சந்ததியெல்லாம் அது காப்பாற்றும். முதியோர்களை கொண்டு போய் விடாதீங்க. தயவு செஞ்சு வயசான கம்பெனிகள் எல்லாம் கொண்டு போய் முதியோர்களை விடாதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க அந்த பழக்கத்தை. இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. திருவெண்காடு போங்க. திருவெண்காடுன்னா புதன் ஸ்தலம்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. அப்படி இல்ல. புதனுக்கு அங்க வந்து வழிபட்ட இடம் அது. திருவெண்காடு கோவில்ல நிறைய அதிசயங்கள் தான் இருக்கு. 3 சுவாமி, 3 அம்பாள், 3 குளம். புதன் வந்து வழிபட்ட தலம். அம்பாள் பிரம்ம வித்யா அங்க ரொம்ப பவர்ஃபுல். அங்க போய் உட்காந்து திருத்தணி வாசிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரம்ம வித்யாங்கிற திருநாமமே திருசதியில வருது. அந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்னன்னா பிரம்மாவுக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றார். இது திருவெண்காடு கோயில் இருக்கு. அதனால மீனராசி அன்பர்கள் திருவெண்காடு செல்லுங்கள். திருவெண்காடு ஸ்வேதாரண்யம். திருவெண்காடு ஸ்வேத ஆரண்யம். ஆரண்யம்னா காடு. ஸ்வேதாரண்யம். அந்த ஊருக்காரங்க நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வேதான்னு பேர் வைப்பாங்க. இந்த ஸ்வேதாங்கிற பேர் அந்த அம்பாளுக்கு ரொம்ப இதுவானது, விசேஷமானது. ஸ்வேத ஆரண்யம். ஓலமிட்ட விநாயகர் வெளியில. அந்த கோவில்ல வந்து பிரம்மா தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறுகிறார். பிரம்மாவுக்கே தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றது அங்கதான். அதனால திருவெண்காடு கோவிலுக்கு மீனராசி அன்பர்கள் முடிந்த போது சென்று விட்டு வாருங்கள். வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைகளிலே அங்கே செல்லலாம். அந்த சிவபெருமானின் பச்சை முகங்களிலே அகோரம் என்ற முகம் அங்கே சிறப்பு பெற்றது. சத்யோஜாதம் திருவையாறு. அந்த மாதிரி அகோரம் திருவெண்காடு. மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. மீனராசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா படிப்பாங்க. வித்தை நன்றாக வரும். அறிவு வளரும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். செல்வம் சேரும். கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு நல்லா இருக்கு. மறைவு ஸ்தானத்திற்கு சென்றாலும் அவர் பார்வை 7, 9, 11 கிடைப்பதால் நன்றாக இருக்கிறது. எனவே ஒரு நல்ல குரு பயிற்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மீனத்துக்கு.